ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் கிருஷ்ணா. என்னங்க, தேர்தல் நல்ல ஒரு பெரிய டெஸ்ட் நடந்திருக்குங்க. பொதுவாக வாக்குப்பகுதி கால ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மாலை முடிஞ்சிருங்க. ஆனால் இந்த முறை பல இடங்கள் மக்கள் இன்னும் ஓட வரிசையில் நிற்கிறாங்க. தகவல் வந்திருக்குங்க. சில இடங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் போகிற இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு பஸ் கிடைக்கல. சில பேர் வேலை முடிச்சு தாமதம் வந்திருக்காங்க. சில பேர் போலிங் பூத்தில் பெரிய கியூவில் நிற்கிறாங்க. இதனால் பல பேருக்கு நாங்கள் ஓட்டு போட முடியாமல் போயிடுமோ என்ன டென்ஷனில் இருக்காங்க. அதுக்குள்ள டிவிக்கு தலைவர் விஜய் ஒரு பெரிய மூவ் எடுத்திருக்காருங்க. அவர் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திருச்சி கழக பெரம்பூர் தொகுதியில போட்டிடுறாருங்க. தலைமை தேர்தல் ஆணையருக்கு நேரடியாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்காருங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயண தடைகள் காரணமாக தாமதமாக வரும் வாக்காளர் இருக்காங்க, நீண்ட நேரம் கியூ காத்திரு மக்கள் இருக்காங்க, அதனால் போலிங் டைமை 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 28 மணி நேரம் நீடிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காருங்க. பாருங்க, எப்படி ஊருக்கு போக முடியாது, யாருன்னா சார்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போ எந்த இதுக்கு நாங்கள் ஓட் போடுறது நீங்களே சொல்லுங்க மக்களே. இப்படி இருந்தால் எப்படி? பஸ் கூட இல்லாமல் எப்படி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் டவுன் போயிட்டு ஓட் போட முடியும்? அதை கூடவா அரேஞ்ச் பண்ண மாட்டீங்க? சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு சொல்லலாம். ஆனால் மக்கள் பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் இந்த ஸ்டே வச்சு சோசியல் மீடியாவில் பெரிய பேசுவோல ஆயிடுச்சுங்க. ஒரு சில டிவிக்கு சப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது மக்கள் தலைவர், மக்கள் ஓட் மிஸ் ஆகக்கூடாதுன்னு விஜய் கவலைப்படுறாரு, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம்னு அவர் நிரூபிச்சிட்டாருங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றொரு சைடில் ஆப்போசிஷன் சப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது எலெக்ஷன் ஸ்டண்ட்டு, கடைசி நேரம் பப்ளிசிட்டியா, இது ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நியூட்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா ஒரு விஷயம் கிளியருங்க. மக்கள் ஓட்டு போடணும், ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை மிஸ் ஆகக்கூடாது. உண்மையாக கியூ பெரிதாக இருந்தாலும் அல்ல டிராவல் இஷ்யூ இருந்தாலும் நேரம் நீடிக்கிறது சிலருக்கு உதவியாக இருக்கும். இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்க போகுது, அதுதான் பெரிய கொஸ்டினாக இருக்குங்க. அவர்கள் அப்ரூவல் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? இந்த டிசிஷன் சில மணி நேரம் நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, விஜய் இந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு மூவும் பாலிட்டிக்கல் சர்க்கிள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீச் போட்டாலும் நியூஸ், கடிதம் போட்டாலும் நியூஸ், அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் ட்ரெண்டிங். அந்த அளவுக்கு அவர் மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரிக்வெஸ்ட் அப்செட் ஆகிடுச்சா இல்லை டிவிக்கு பெரிய ஒரு மார்வல் வின்னா பார்க்க போடுங்க. ரிஜெக்ட் ஆட்டு மக்களுக்காக கேட்டுன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாக்கு நேரம் 8 மணி நேரம் நீடிக்கணுமா இல்லை கரண்ட் டைம் போதும்? உங்களுக்கு கருத்து கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.